நம்ம போறதும் போறோம். ஏன்னா இந்த நாட்டு இனிமேல் இருக்க முடியாது. நம்ம காடு வேற வெள்ளாட்டு விளைச்ச அந்த காட்டு மிருகம் வந்து மிருகம் எல்லாம் வந்து ஒரே அநியாயம். காட்டை போறது பண்ணி வந்து எல்லாம் வெள்ளாம அழிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கு என்ன பண்றது? வேண்டாம், இந்த ஊரு வேண்டாம். நம்ம வேற ஊருக்கு போலாம். நாடு ரோடு போலாம். மோட்டார் கடைக்கு அங்க இருக்குது. ஊரை விட்டு போயிடலாம். போறதா இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு போகணும். போயிட்டு வரும்பா. இந்த நாட்டு கண்ணமாப்பேட்டை சுடுகாடு. கண்ணமாபுரி பட்டு கனகராஜ மன்னன் சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போயிடலாம். வாடா போய் பார்க்கலாம். தம்பி சிரிக்காத தம்பி, ஏன் சிரிக்கிறேன்? நான் சிரிக்கிறேன் சாமி. அழுவுற சாமி. நல்ல வேலை பிறகுது, நல்ல வேலை பிறகு. என்ன பாச்சு அண்ணா? நீ சொல்லு. இனிமே வரைக்கும் இந்த நாட்டுல அங்க இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு காடு வேற, கொஞ்சம் தோட்டத்து வரவே இருக்குதுங்க. நாங்க என்ன பண்ணோம், வெள்ளாம வச்சோம். இந்த காட்டு மிருகம் இருக்குல்ல, கடா மிருகம் உண்டா காட்டுல? என் காட்டுல சாமி கூறாங்க, நரப்பாம்பூச்சிங்க, சுள்ள இரும்புங்க, கட்டு இரும்புங்க, தவக்கலை, இதெல்லாம் பெரிய மிருகம். அவங்க காட்டுல அப்படிங்க. இவன் வாழை தோட்டம் வச்சான். இவன் வாழை தோட்டங்க காவலுக்கு குரங்கு வச்சாருங்க. காவலுக்கு குரங்கா? ஆமாங்க. சரி, எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. அப்ப நான் என்ன பண்ணுங்க, நான் பெரிய நில தோட்டங்க. சரி, அந்த நில தோட்டத்துல காட்டு பண்ணிங்க. அப்புறம் ஆமாங்க, பண்ணிங்க வந்து எல்லாத்தையும் உமிர்ச்சு எல்லாத்தையும் உடம்பிருச்சுங்க. எல்லாத்தையும் அழிச்சுங்க. சரி, அதனால உடைக்க வழி இல்ல. படிக்கு ஒண்ணு அந்த மிருகம் நம்ம காட்டுக்கு வரக்கூடாது. அதனால நாங்க வேற ஊருக்கு போறோம். நீங்க என்ன பண்றீங்க? நான் இருக்கும் போது ஒருபோது மனக்கவலை வேண்டாம். குடிமக்கள் குறைத்திருப்பது ஒற்றுமுறை கடமையாச்சு. என் நாட்டு மக்கள் அனுமதி வருவேன். என் தந்தையார்கள் கொண்டு இதுவரைக்கும் இந்த பரம்பரையா இங்க இருக்கிறீங்க. நான் இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு குறைவு இருக்க கூடாது. நீங்க காட்டுக்கு வரணும், மிருகத்தை வேட்டையாடணும். அப்பதான் நாங்க படைக்க முடியும். என்ன பண்ணு? எங்களை கொண்டு அப்படியா? கவலைக்குள்ள வேண்டாம். இந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. காட்டில இருக்கும் மிருகெல்லாம் நாட்டில இருக்கும் என் மக்களை வந்து தொந்தரவு செய்யலாம். அதனால இக்கணமாக இதோ காட்டுக்கு சென்று வேட்டையில் ஆட வேண்டும். அதனால என் தேவி ஆகிய கனகொலி அழைத்து சொல்ல வேண்டும். இதோ இதோ இந்த இடத்துல உன் கணவன் ஆகிய இந்த கனகராஜனோ நம்முடைய நாட்டு மக்கள் அனைவருமே காட்டில இருக்கும் மிருகெல்லாம் வந்து மதம் செய்கிறான். அதனால வடகோடி கானகத்திற்கு நான் வேட்டைக்கு சென்று போய் வரட்டுமா? நம்ம குடிமக்கள் நம்மளுக்கு முக்கியம். ஆமா, அதனால வடகோடி கனகத்துக்கு வேட்டைக்கு போறீங்களா? ஆமா சுவாமி. என்னடா பாடிங்கிட்டு அவங்க நம்ம நாட்டில் மிருகங்கள்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்காக அந்த மிருகங்களை சீக்கிரம் தண்ணி போடு. சரி, ஓகே. நான் தண்ணி போட்டு போதை பிளாட்டை விடுவேன். வேட்டைக்கு போறேன்னு சொல்றீங்க. பதினமாக போயிட்டு வாங்க. என்னைக்குமே உங்களை பிரிஞ்சு ஒரு நொடி போல இருந்ததில்ல. அப்படி இன்று தினமாக வேட்டைக்கு போறேன்னு சொல்றீங்க. நாட்டு மக்களின் குடிமக்களினுடைய நலனுக்காக வேட்டைக்கு போறீங்க. அதனால பதினமாக போயிட்டு வாங்க. நீங்க வருவீங்கன்னு சொல்லி இந்த வலிமையில விழிவெத்து காத்திருப்பேன். போயிட்டு வாங்க. பத்திரமா. சரி, போயிட்டு வரட்டுமா?
ஒரே வெட்டில துட்டு 4 விடுவோம். ரெண்டு மிருகங்கள் அங்க ஓடுது. ரெண்டு மிருகங்கள் அங்கே ஓடுது. ஆமா, முக்காடு போட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. காட்ட கழிச்சு விடுறா. காட்ட கழிச்சு விடு. காட்ட கழிச்சு விடு. என்ன வந்து பாரு. சரி, தண்ணி ஊத்துறேன். ஊத்துறேன். என்னடா யார வரா? போய் யானை வரதுனா பாவம் அந்த ஆயாங்களை யானை போய் வரட்டிட்டு மண்டை மேலே போய் அடிக்கிறதுக்கு போறேன் பைத்தியக்காரன் வருவியா வருதா போட்டு மெதிச்சு போடுவாங்கம்மா. வீட்டுக்கு போக வேண்டியது மாதவா. இதோ காட்டுக்கு வந்து யானை சொல்லக்கூடிய இந்த காட்டில இருந்து நாட்டுக்கு வந்த மிருகத்தை எல்லாம் மீண்டும் அனுப்பிவிட்டோம். அதனால என் உடம்பெல்லாம் சற்று ஆயாசமாக இருக்கிறது. இதோ காலைக்கேற்ற கருப்பு குள்ளாரமும் வெயிலுக்கேற்ற வெள்ளை குள்ளாரம் அமைத்து சற்று நேரம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ஆயாசமா இருக்குது. ஆயாசமா இருந்தா என்ன பண்ணும்? சத்தியமா உங்களுக்கு கல்யாணம் 5 கொண்டாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறா. 5 ஓடி 105 அடுத்து வா. ஆயாசமா இருந்தா பாயாசம் கொடுங்க. நீங்க சொன்னாதான் உன்னையே விடுவேன்.
அண்ணா கோமாரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா பள்ளி சொல்றது வேற என்னன்னா கூப்பிடுறது அதை சொல்லுங்க என்னன்னா கூப்பிடுறது ஆம்பளை பொம்பளையா ஏடா ஆம்பளை நீ அப்புறம் என்னன்றா கூப்பிடுறது அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு முகர தண்ணி வரும் அப்புறம் என்னன்னா கூப்பிடுறது வேற மாதிரி கூப்பிடு சொல்றான் வாங்க பொட்டுக்கார மாமா ஆமா ரெண்டுமா போட்டு கூப்பிடு வருவான் பாரு ஏய் நான் பொட்டுக்கார மாமான்னு தான் கூப்பிட்டேன் இங்க வாங்க ஆனா பிள்ளை கொடுத்து மாடா போடு போடு அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறனாயா ஏனா யாகண்டா அண்ணா ஓய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன். பக்கத்துல வர மாட்டீங்க டேய் பொட்டிக்காரா ஓய் இந்த அம்மா மட்டும் ஏறு மேல படுத்துச்சு படுத்துச்சுனா நீ புலக்கத்தான் அண்ணா இந்த ஊருக்கு நானே புதுசா வந்திருக்கேன் ஆமா. யாருக்கிட்ட தான் போறது எப்படி தான் போறது எங்க தான் போறது யாருக்கிட்டையும் போவாத பெரிய மாதிரியே கோயில் பூஜை இருக்கு போ படுத்துருக்கிறாரு இப்போ அப்படியா ஆமா. ஓ கோயில் பூசாரி மாமா எங்க இருக்கு அவர் நாட்டைக்காரர் காணோம் அப்படியா தர்மகர்த்தா அவரே எங்க காணோம் அப்ப எடுத்து பார்த்துட்டு அப்படியா ஐயோ ஊர் கவுண்டர் மாமா எங்க இருக்கீங்க ஊர் கவுண்டர் அவங்க வீட்டுல மட்டும் தெரிஞ்சிரு விளக்கமா கொண்டு அடிச்சு போடுவாங்க அப்படியா அவரே நீ கூப்பிட்டே இருக்கிறாரு அப்படியா மொட்டை பிள்ளைங்க வந்துட்டா சிரிப்பாரு அப்படியா ஆம்பளை வந்து அப்படி நினைப்பாரு அப்படி இல்ல, நீ ஒன்னா தொடு மாமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா கட்டி காலரடிதாமா நீயும் தும்ப விட்டு வாழ தொடலாமா வாய் மேல பூ போட்டு அடி போமா பூ பாட்டு அடி ரெண்டுல நீ ஒன்னா தொடு மாமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீயும் தும்ப விட்டு வாழ தொடலாமா அப்படியா ரெண்டுல ஏதோ ஒண்ணு தொட மாட்டேன் வந்தா துப்பாக்கினா துப்பாக்கி தொண்டா போட துப்பாக்கி துருப்புடிச்சு தவடு போட வெத்து கொடா துப்பாக்கி சூடு இருந்தா உடனே வெடிக்கும் ஒரு தொரணை இருந்தா கொஞ்சம் மெதுவா வெடிக்கும் இது ரெண்டும் இல்லைன்னா சும்மாவே கிடக்கும் இது ரெண்டும்
தொடாத துப்பாக்கி. அதெல்லாம் சுட்டு பழுத்து போச்சு. அடியே நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். எங்க யூடியூப்காரர கூட்ட புகழ். அப்படியா இருந்தாலும் நான் யாருன்னு தான் போறது? யாரடி நான் என்னடா பண்ணிட்டோம் போறது? ஆமா வந்ததுல இருந்து இந்த கேங் தான் சத்தம் போடுது. ஆளு கொஞ்சம் வந்து பால் கொடுத்துறோம். அப்படியா? இப்ப நீ பால் குடுத்தீனா நோம்பு முடிஞ்சு எந்திரிப்பாங்களாமா. அப்படின்னா உன் பால் விஷப்பால். ஐயோ ஆமாடி அம்மா. இருந்தாலும் இருக்கட்டும். சீராக அமைந்திருக்கும் மாபெரு புண்ணிய சபைக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம். நடத்தக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம் தெரியுமா? சக்தி புராணத்தில் ஒரு பகுதியாக விலகி வரக்கூடிய கருமாரியம்மன் பிறப்பு இல்லையா கபாலாசுரன் சங்காரம். ஆமா அந்த நாடகம் இல்லையா? என்னடா உங்களுக்கு வந்தது? பெருமாளுக்கு மாரியம்மன் சண்டையா? அப்படியாக இருந்தாலும் ஏங்க நானே வந்து பேர் என்ன தெரியுமா? உன் பேர் தெரியுமே. நீங்க தான் சொல்லல. பேர் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப கேட்கணும் இல்லையா? சொல்லுங்க தெரியலன்னு கேட்கணும் இல்லையா? அடியே ஓய் ஓடுறா. அடியே கண்டவர் மதிமா எங்க? இவதான் வந்து விளக்கு பிடிச்சி ஆபரேஷன் பண்ண போகுது. வேண்டாம் அவனுக்கு இருக்குது வேண்டாம். ஒரு ரவுண்டு முருகாயா ஆடிட்டு வரேன். தெரியுமா? கண்டவர் மதிமை எங்க? காமரதிகள் சூழ. காமரதினா என்ன? அப்படியே பார்த்தா ஆசைப்படும். அவர் எப்படி பட்டாரு அது மாதிரி ஆசைப்படணும். காமரதிகள் படைத்த என்னுடைய பெயரோ காந்தாமணிதாசி.
அந்தாமணி காசி. ஆமா உங்க பேரு? அடியை அப்படியாக இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தாரே என்னுடைய அண்ணன் யாருன்னு தெரியுமா? அண்ணன் யாரு? அம்மா யாரு? அப்பா அம்மாவா? என்னுடைய அம்மா பேர் என்னவென்று தெரியுமா? அப்புதாசி. அம்மா பேரு அப்புதாசி. ஆமா. சரி. என்னுடைய தாயோட பிறந்தவர்கள் 3 பேர். யாரு யாரு? குப்புதாசி, அப்புதாசி, சுப்புதாசி. ஆமா, 3 பெண்மணிகள். அருப்ப பட்டாசு கிளம்புது. சரிம்மா. அப்படி 3 தாசிகளுக்கு நான் அப்புதாசிக்கு மகளாக காதாமணி நான் பிறந்தேன். அம்மா, உங்க அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. அவங்களுக்கு பிள்ளையா நீ பிறந்திருக்கிற. சரியா? அப்பா பேர் என்ன? முடிக்குது பிள்ளை. அப்பா பேர் சொல்லுமா? நான் என்ன தப்பாவே கேட்டேன்? அப்பா பேர் சொல்லுமா? எங்க சொல்லுங்க. அப்பா பேர் கேக்குறாங்க. அப்படியா? என்னடி அடியே, என்னடி நீங்களும் அப்பா பேர் கேக்குறாங்க? ஆமா, அதான் உண்மை. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா அம்மா எல்லாம் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. பிறக்காதானே? அம்மா பேர் சொல்லிருக்கேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? ஐயோ ஐயோ, எனக்கு அப்பா பேரு தெரியாதுடி. அப்பா பேர் தெரியாது. அடியே, அதாவது எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன். என்னன்னு? பாப்பா பாயிண்ட்க்கு வருது. ஆமாமா, எல்லாத்துக்கும் அப்பா இருக்கிறாரு. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று கண்டிப்பாக வேணும் அப்படி என்பதற்காக நான் கேட்டேன் யாருன்னு சொல்லி. அதுக்கு சொன்னாங்க, அடியே அதாவது காலையில வேட்டி சட்டை கட்டிட்டு அல்வா பூ இதெல்லாம் வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாரு ஒருத்தர். என்னன்னு தெளிவா கேட்டு எனக்கா பக்கத்துமாதான் இருக்குது. ரயில் போக விடுறாரு அவரு. அப்படி ஒருத்தர் அவராடு வந்தாரு. ஐயா கம்பெனிராயா வந்தாரு. எங்க அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இவரு வராரு, யாருமான்னு கேட்டேன். உங்க அப்பா தாண்டி அப்படின்னாரு. சரி அதுதான் போகட்டும் அப்படின்னு சொல்லி பேண்ட் ஷர்ட்டோட ஒரு இந்த பையனாட்டம் வந்தாரு. நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அந்த பொண்ணு பையனாட்டம் இல்ல, இவராட்டம் இந்த பையனாட்டம் அப்படி வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு இவரும் உங்க அப்பா தான் அப்படின்னாரு. வம்பா போச்சு, அதுதான் போடுன்னு சொல்லி சாயங்காலம் ஆகி போச்சு. ஒரு தள்ளாறு வயசுல ஒருத்தர் மல்லிகை பூவு இதெல்லாம் வாங்கிட்டு காரம் இனிப்பம் நிறைய வாங்கிட்டு வந்தாருடி. வந்ததையும் அம்மா இது 3ஆவதா யாரும் வராங்களே, இது யாருன்னு கேட்டேன். கேட்டதுக்கு இதுவும் உங்க அப்பான்னு தான் சொல்றது எங்க அம்மா. எத்தனைப்பா? நான் இதுல எந்த அப்பாவை தான் நான் பாக்க. அப்புறம் அப்படிதான் போகட்டும். அப்ப இத்தனை பேத்து எங்க அப்பான்னு சொல்லிட்டாங்களே, ஏன் கொள்ளக்காரர கூட எங்க அப்பாவா இருக்கலாம். ஒட்டுக்காரர கூட எங்க அப்பாவா இருக்கலாம். எங்க மத்தாளக்காரரா கூட இருக்கலாம். யூடியூப் சேவரா கூட இருக்கலாம். யூடியூப் போகலாம். எனக்கு அப்பவே தெரியுதா, கொள்ளக்கார மூஞ்சி தம்ம மூஞ்சி ஒரே மாதிரி தடத்துல தாசு போனா கூட சரி, அதுவும் உங்க அப்பா தான், இதுவும் உங்க அப்பா தான், இதுவும் உங்க அப்பா தான் சொல்லி பார்க்கிற அனைத்து ஆண்களையுமே என்னுடைய தந்தையார் என்று சொல்லியிருக்கிறார் என்னுடைய தாயார். இதுல எந்த கணக்குல வைக்கிறது குழப்பமாவே இருக்குதா? உனக்கு எப்படி குழப்பமா இருக்குதா? எனக்கும் இப்படிதான் குழப்பமா இருக்குது அம்மா. அதனாலதான் சொன்னேன், அம்மாவோட பேரு சொன்னா அப்பா பேரு சொல்லணுமான்னு. ஆமா அம்மா சரி அதெல்லாம் போகட்டும். அப்படி தந்தையார் இல்லாத பிள்ளையாக இருந்தாலும் சொத்து சுகம் ஆடை ஆபரணங்கள் இவ்வளவு அழகாக இருக்கனே எப்படி வந்தது? என்னுடைய தொழில் என்ன? வேலை செய்யறியா? ஆமா. ஏமா வேலை செய்யாது ஏதாவது வருமா? பாப்பா செய்வோம். எனக்கு சொல்லுங்க, நீங்க பாட்டு சிரிச்சிட்டு வந்தீங்க. அப்பா இல்லாத பிள்ளையாக இருந்தாலும் இவ்வளவு சொத்து சுகத்தோடு இருக்கிறனே, எங்க அம்மா இப்படி பாதுகாத்துக்கிட்டு வராங்களே. அம்மா நொறுக்கு தீனி வாங்கிட்டு வருது நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு. அப்படியா இருந்தாலும் வேலை செய்யறங்கிறியே, உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்ற. அப்பா இல்லைன்னு சொல்லும் போது இவ்வளவு நகை நட்டெல்லாம் வச்சிருக்கிறேன். அப்ப ஏற்பட்ட வேலை என்ன வேலை செய்யற? சரி கவர்மெண்ட் வேலையா? இரு ஒரு நிமிஷம். நீ 10 மணிக்கு வேஷம் போட்ட, காலையில 6 மணிக்கு அழிப்ப, உனக்கு எவ்வளவு சம்பளம்?
750 ரூபா. இன்னைக்கு 200 ரூபா வாத்தியார் சேர்த்து தரேன்றாரு. அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்காது. ஏங்க என்ன வேலைக்கு போறீங்க? இந்த பக்கமெல்லாம் களை வெட்டுற வேலையா? எவ்வளவு தரங்க கூலி? ஒரு நேரத்துக்கு பொழுதுக்கு 400 ரூபா 200 ரூபா தராங்களாமா. இப்படி 200 ரூபாயும் நீ 750 ரூபாயும் இப்படி வேவாத வெயில், மழைனாலும் போயாகணும், வெயில்னாலும் போயாகணும். அதாவது மாடா உழைச்சு ஓடா தேய்றாங்க. எவ்வளோ பேர் மாமா, ஏங்க மாமா நீங்க பேசாதீங்க, நான் வரேன்னு கொஞ்ச நேரத்துல. அங்க டீ கடையில இருவாரு. பாரு பாரு என்ன நிலைமையில படுத்து போறாரு பாரு. அப்படி போற காலையில மாடா உழைச்சி ஓடா தேய்றாங்க. இருந்தாலும் 200 ரூபா 400 ரூபா உனக்கு இந்த 950 ரூபா 750 ரூபா குடுக்குறாங்க. அப்படியே அப்படியா இருந்தாலும் என்னுடைய வேலை எப்படி தெரியுமா? கட்டின புடவை அப்படியே மடிப்பே மாறாது. வெச்ச பூவு அப்படியே வாடவே வாடாது. வெச்ச பொட்டுதா திலகம் வச்சிருக்க இல்லையா, அந்த திலகம் ஒரு நூல் கூட மாறாது, அழியவே அழியாது. அப்படிப்பட்ட வேலை. இவங்க கடை வெட்ட போறாங்களே, வேடு கட்டிட்டு கிடக்கணும், வேறு தண்ணி சிந்தணும். எனக்கு வேடு கட்டுற வேலையே இல்ல. ஆமா, வெயிலுக்கே போக தேவையில்ல, நாளைக்கும் நான் போக தேவையில்ல. ஆமாடி, கை நிறைய காசு. எப்படி தெரியுமா சம்பளம்? ஒரு மணி நேரத்துக்கு 25,000 ரூபா. போயால போலே சாக்குல அடிக்க. ஆமா, ஒரு மணி நேரத்துக்கு 25,000. ஒரு மணி நேரத்துக்கு 25,000 ரூபா. நான் ஒரு நாளைக்கு இல்ல பயங்கரமான வேலைகள் இருப்பாடி. ஒரு மணி நேரத்துக்கு 25,000. நீ ஒரு மாசம் சம்பாதிக்கிற காசை நான் ஒரே மணி நேரத்துல சம்பாதிச்சிருவேன். அப்போ ஒரு மாசத்துக்கு என்னாச்சு, வருஷத்துக்கு என்னாச்சு? ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு 25,000 தராங்க. 25,000 தரேன்னு சொன்னாங்களே. அதாவது என்னுடைய வேலைக்கு இன்னொரு நிபந்தனை எப்படி தெரியுமா? பெண்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்குதுங்க. உங்க வீட்டுல பொம்பளைங்க இருக்கிறாங்களா? ஆம்பளைங்களுக்கு வேலை இல்ல. ஆம்பளைங்களுக்கு வேலை இல்லைங்க. ஐயோ அவங்களாம் குடி வராது. ஐயோ பம்பன் சேர்ந்து பொம்பளைங்களுக்கு தான் வேலை. பொம்பளைங்க மட்டும் வேணும். சரி, ஒரு மணி நேரத்துக்கு 25,000 ரூபாய். அது டிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு 30,000. ஆனா ஒண்ணு வச்சுக்கோ, ஒரு வேர்வு தண்ணி சிந்தாது. நீ அப்படியே புடவை எடுத்து அப்படியே வெச்ச வாக்குல மடிப்பு மாறாது இருக்கும். பொம்பளை மருந்து வரணும். ஆமா, ஆம்பளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஐயோ வம்பு சேர்ந்து போயிரும். போன் பண்ணி கூத்து கூப்பிட்டாங்க. இனிமே நான் கூத்துக்கு வர மாட்டேன். சத்தியமா கூத்து. ஒரு மணி நேரத்துல 30,000. என்ன இந்த வேலை நம்ம கூத்தாட வர மாட்டேன். 750 வாங்கிட்டு வரவும் போறேன். அடி வாங்கணும். எப்படி தெரியுமா? அதனால வேலையை மாத்திரண்டா. இந்த அம்மா செய்யற வேலை ஒரு மணி நேரத்து வேலை என் பொண்டாடி கூட்டி வந்து விடுறேன்டா. அவளுக்கு வேலை செய்யணும். பாப்பா பெண்கள் மட்டும்தான். ஆமா, அக்கா தங்கச்சி எல்லாரும் தான் வரலாமா? யாரா இருந்தாலும் சரி. ஆனா இன்னொரு பொம்பளைங்க மட்டும் இளமையா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாங்கிக்கலாம். அவ்வளவுதானே? என்ன பண்ணிட்டு தெரியல. பேச்சாது பாப்பா. பாட்டு போறாம பொண்ணு எடுத்தோம். அப்பா அப்படியா? ஹலோ, என்ன பண்ற? என்னால முழிச்சுட்டு கிடக்குற புண்டவாயன் பேசாத. இருக்கிறாங்க. சரி, நீ என்ன பண்றீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 25,000 தரேன். 25,000 ஒரு மணி நேரத்துக்கு வேலை.
அம்மா அம்மா புடவை ரேஷன் புடவை வேணுமா பட்டு புடவை வேணுமா? பட்டு புடவை வரைக்கும் வர சொல்லுடி. ஏய் உங்க அம்மாடா ஏய் நம்ம கல்யாணத்துக்கு எடுத்தோம்ல அந்த புடவை எடுத்து கட்டு. அம்மா பூ வேணுமா? பூ வச்சுட்டு வர சொல்லு. பாரு பக்கத்து வீட்டுல போன ராசாத்தி படுத்து தூங்குவா. குப்பீர் ரெட்டு வச்சு 2 போல பூ எடுத்து வச்சுட்டு வாடி. வா வா சீக்கிரம் கிளம்பி வா. வரும்போதே உங்க அம்மா சும்மா தான் படுத்துக்கிறாங்க. பொச்சு பார்த்து எடுத்து வச்சு அவளையும் கூட்டிட்டு வா வந்துடுறியா? ஓய் எங்க காலையில 25,000 30,000 60,000 1,20,000 ஒரு மணி நேரத்துக்கு லட்சாவது. பாப்பா சொல்லிட்டியா? வராங்களா? எப்ப வராங்க? ஏய் கார் அனுப்புட்டுமா? கவுண்டர் கார் வச்சிருக்கீங்களா? ஒருத்தருங்க சரி வேண்டாம் விடு. அங்க பாரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணி பாடி. இங்க கொங்கனாபுரம் தாண்டிங்க உள்ளமா நான் அனுப்புறேன். ஒரு டைம் யோசிச்சு சொல்லு பாப்பா. என் பொண்டாடி எங்க மாமியா எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்படியா? சரி இருந்தாலும் இப்படி எல்லாம் சொல்றனே பாப்பா வாங்கி கொடுத்துறேன்னா. ஆனா பட்டு புடவை என்ன மாதிரி இப்படி கட்டிட்டு வர சொல்லு. அப்படியே கலர் பார்த்தா 25,000 பட்டு புடவை அப்படியா வாங்கி வச்சிருக்கேன். காசே பணம் துட்டு மணி மணி இன்னைக்கு சம்பாரிச்சு நீ வந்து ஒரு 5 அடுக்கு மெத்த கட்டிடுற. ஆமா கட்டிடுறேன் சரியா? கட்டிடுறேன். எப்படியே கிளம்பிட்டது என்னன்னு தெரியல. போன் போடு. ஐயோ 1,00,000 4 பேர். ஓப்பா எல்லாம் கிளம்பிட்டியா? அது பீப்பேட் எடுக்கிறீங்க. ஏய் நட்டு வந்து செத்து போயிடுடா. வா கார் எடுத்துக்கிட்டியா? வா கிளம்பி பாப்பா பாப்பா ஓய் வந்துட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. அண்ணா 25,000 சம்பளம்னு சொன்னேன். என்னுடைய தொழில் தெரியுமா? என்ன வேலை தெரியுமா? சொல்லட்டுமா? ஏங்க சொல்லட்டுமா? அம்மா கண்ணடிச்சு காசு வாங்குவா.
லட்சாதிபதி நான் முன்னாடி கூத்துக்கு வரவே மாட்டேன். என்னடா நானே உடனே விட்டு கோடீஸ்வரர் யாரும் இந்த ஊர் உலகத்துல யாருமே இல்ல இல்ல. அது மாதிரி அப்படிப்பட்ட தொழில் என்னன்னு தெரியுமா? ஏன் பாப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா அப்படி ஏச்சாம இருக்குடா. என்னதான் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. எங்க ஐயோ இவன் பாரு படுக்கிறதுக்கு இடங்க. என்னடா அது? சரி 25,000 சொல்லணும் சம்பளம். ஏய் அப்பா அப்படியா? பேசு பேசு. ஹலோ கிளம்பிட்டியா? எங்க கொங்கடாபுரம் நாடு ரோட்லயா? ஆனா நாடு ரோட்ல இங்க எத்தனை கிலோமீட்டர் வரும்னா? பாப்பா நீ அங்கிருந்து நேரா யார எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? 5 பேரா? எங்க பாட்டியை கட்டோட பிறந்து அவளை தூக்கிட்டு வா. ஐயோ பொம்பளைக்கு தான வேலை? ஆமா பொம்பளைக்கு மட்டும் தான். அவங்கள எடுத்து பாட்டி தூக்கி போட்டு காரல. சரி வா கொங்கடாபுரத்துல நேரா வந்து சோத்தாங்கை பக்கம் திரும்ப. வந்துட்டே சரி வா நான் உங்களுக்கு என்ன வேலை கேட்டு வைக்கிறேன். அடியே அழகு முட்டை சின்ன முட்டை நம்ம லட்சாதிபதியே அம்மா. சரி சரி பாப்பா அடியே பாப்பா பாப்பா எனக்கு மண்டை வெடிச்சு போயிரு பாப்பா. அப்பள சந்தோஷம் இருக்கிறேன். ஆழ்ந்த சந்தோஷம் அது மாதிரி பாப்பா. அப்படிப்பட்ட கொலை என்ன தெரியுமா? வருவோரையும் போவோரையும் வழிமறித்து வருவோரையும் போவோரையும் வழிமறித்து வழிமறி செய்யக்கூடிய சந்தோஷமா இருக்கும். டர்ரு கண்ணடித்து காசு வாங்கும் கள்ளத்தாசு பெண்களடி. கண்ணடிச்சு காசு வாங்க. ஆமா ஐயா புரியல பாப்பா. எல்லாம் தெளிவா கேளு. கண்ணடிச்சு காசு வாங்கும் கள்ளத்தாசி பெண்கள் சீல தூக்கி காசு வாங்கும் சீமாத்தி பெண்கள். சீலையை தூக்குறதா? பாப்பா புரியல பாப்பா. என்ன பாப்பா வேலை? அதாவது அண்ணா உனக்கு தெரியற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொன்னா. இவங்களுக்கு எல்லாரும் தெரியும் பேர் இருக்குதா? ஆமா பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்களா? உடனே கண்டுபிடிச்சிடாங்கன்னு தெளிவா சொல்றா. எனக்கு ரொம்ப காசு. இரு பாப்பா சொல்லு பாப்பா. எனக்கு சந்தோஷமா இருக்குது. அடியே என்னன்னு உனக்கு இன்னும் புரியலையா? கண்ணடிச்சு வாங்கணும் காசு வாங்கணும் உனக்கு தெரியலையா? அதுக்காக அனுப்புறேன். ஓ நீ அந்த வேலை பண்றவளா? எந்த வேலை? ஏய் ஏய் தேவடிய வேலை தான் பண்றியா? அப்படிலாம் சொல்லாத. தேவடிய வேலை ஏய் போன் போட்டு பொண்டாட்டி வர சொல்லு. இந்த நேரத்துல எங்க அவள் ஒரு பாட்டு. ஹலோ வராதல திரும்பி போல வர சொல்லு. ஏன் போலாய் மூடு போல. ஐயோ 25,000 மயில் தருவாங்க. 25,000 போல. என்ன வேலையா? தேவடியா வேலை பண்றது கூப்பிடுறாள? ஐயோ சாமியார் பண்ணி பட்டு புடவை கட்டி இருக்கிறியா? தூக்கி எரிந்து போட்டு போல. ஏய் சார் ஆறுதோடு கேக்குது. உன்னை வெட்டி கொல்லாம நீ போடி கொள்ள முடியும். தாசி தாசின்னு சொல்றேன்ல அது என்னுடைய விளக்கம் என்னவென்று தெரியுமா? இந்த உள்ளூர் பொம்பளைங்களுக்கு எல்லாம் தெரியுற மாதிரி சொன்னா என்னுடைய பெயர் தேவிடியா. ஒரு 10 நிமிஷம் நான் கம்மன் விட்டுருந்தா என் குடும்பம் எதுக்கும் இல்லாம போயிருக்கு. ஏய் கோபாலி இனிமேல் நீ கூத்துக்கு வேண்டாம். பொண்டாட்டி வச்சே சம்பாதிச்சுக்கோ. ஏய் எதுக்கு பயப்படாத நான் இருக்கிறேன். அப்படியாக இருந்தாலும் அதாவது எனக்கு அந்த வார்த்தை சொன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? வாழைப்பழத்துல ஊசி ஏத்தனா எப்படி இருக்கும்? அப்படியே 1 கிலோ ஐஸ் கட்டி எடுத்து சட்டிக்குள்ள போட்டா எப்படி இருக்கும்? ஏய்
அவ்வளவு குழுக்குள்ள இருக்கும் இல்ல அப்படி என் மனசு அந்த தேவடியான்னு சொல்றப்ப எனக்கு அப்படியே அவ்வளவு பிரமாதமா இருக்குடி. பாவாடிக்குள்ள நெருப்பள்ளி போட்டோம் எரிஞ்சு போயிடும். அதாவது உங்களுக்கு வந்து தேவடியாக அந்த ஊருக்காரங்கன்னா அவனுக்கு தேவடியா கூட அவளுக்கு இனிப்பா இருக்கும். இனிப்பா இருக்கும். அந்த பேரு கேட்கறதுக்கு எத்தனை தவம் செஞ்சிருந்தாலும் அந்த பேரு வந்து கிடைக்காது. ஆமா, பத்தினி நேரம் எனக்கு சொல்லிட்டாங்க. அது 10 கிட்ட எரியற மாதிரி எனக்கு கோவம் வந்துரும். ஆமா, அப்படியா இருந்தாலும் யாரா அப்படியா ஐயோ ஐயோ அப்படி நீ கூப்பிடாதீங்க. சந்தோஷமா தான் இருக்கும் உனக்கு. வராரு பாரு தேவடி. உங்க பேர் என்ன? எனக்கு அல்ல ஊரே எனக்கு ஊரே உங்களுக்கு தானா? எடப்பாடி உங்களுக்குன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க. அவ்வளவுதான், ஊரே வித்து போட்டு போயிடுவான். அப்படியா இருந்தாலும் அம்மா இப்படி வழினா வந்தீங்கன்னா மாட்டுவாங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் போனாங்கன்னா நாங்களாம் நிக்கிறாங்களா, அப்படி வழியா நம்ம போயிட முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு பாசைகள் இருக்குது. ஆமா, பாசைகளுக்குன்னு கல்ல தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பு மூலம் தான் அவங்கள மேற்கொள்ள முடியும். ஆமா, எப்படின்னு கேளு. எப்படி எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க, அந்த மேல 10 ஆம்பளைங்க உட்கார்ந்து இருக்காங்க. அதுல எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு, ஒருத்தரை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வெள்ளை துண்டு போட்டு உட்கார்ந்து அவர் பிடிச்சிருக்குது. கூப்பிடணும், அவர் கூப்பிடணும். எப்படி என்ன பண்றது? அப்பா பிள்ளை கூப்பிடு, அப்படி கூப்பிடுமா? அப்படி கூட்ட பாக்குறீங்க என்ன சொல்லுவாங்க? அதனால என்ன தெரியுமா நான் பண்ணுவேன்? என் கையை கொண்டு போய் அது மேல வைப்பேன். ஐயோ, காதுல எப்படி? அட காதுல வைப்பியா? அங்க பாரு, அந்த அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த அப்பா கையோடு இப்படி இப்படி வச்சுட்டு இங்க பாரு, இங்க வாங்க, நம்ம கொடியில இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது யாருக்கும் தெரியும்? எனக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். பாக்குறவங்களுக்கு ஏதோ காதுல ஏதோ மாட்டிக்கிச்சு, காது கொடையறான்னு தான் நினைப்பாங்க. அவருக்கும் எனக்கும் தான் தெரியும். வாங்க அப்படின்னு அப்படி சொன்னது என்ன பண்ணிடுவாரு? அந்த 10 ஆம்பளைங்க அவர் மட்டும் தனியா அப்படி வந்துருவாரு. ஆமா, இதுக்கும் படியில அப்படின்னு இன்னொரு ஐடியா இருக்குது. எல்லாம் கார் நின்னுட்டு இருக்காங்கல்ல, அப்படி இளம் பசங்களா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா அதாவது என்னுடைய வீதியில இப்படி நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. காலையில என்ன வேலை இவங்களுக்கு? இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க வீட்டு பக்கத்தால அமுத்து பைப் இருக்குது. ஆமா, என்னடியாச்சு? அப்படியே அமுத்து பைப்ல போய் தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு துணியெல்லாம் கழட்டி போட்டுருண்டி. ஆமா, ஒரு துணி கூட நான் கட்ட மாட்டேன். அப்படி கழட்டி போட்டுட்டு ஒரு அப்படி இதோட ஒரு வெள்ளை துணி துண்டு இதோட கட்டிக்குவேன். கட்டிக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிருவேன். ஆமா, மொட்டை மாடிக்கு போய் தலையை உணர்த்துற மாதிரி இப்படி முடி எடுத்து மாடி போட்டுக்குவேன். இப்படி போட்டுக்கிட்டு இப்படி தரத்துல எல்லாம் போறாங்கல்ல அவங்கள இங்க பாரு, இங்க வாங்க, மேல வாங்க அப்படின்னு அவரை நான் கூப்பிடுறேன். அந்த ஆம்பளைக்கு என்ன தெரியும்? பின்வாசல் வழியா மேல வாங்க. பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? தலை போனத்துறா அப்படின்னு தான் தெரியும். ஆமாடி. சரி, அதுக்கும் மடியில என்ன பண்றது அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது. சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. நான் அப்படியே புடவை நல்லா தான் இருக்கும், வயிறெல்லாம் எதுவும் தெரியுதுங்க. தெரியாமதான் இருக்கும். ஆனா அதான் சரி பண்ற மாதிரி இப்படி எல்லாம் கொஞ்சம் நீங்க பாருடா, சொருன்னா தெரியும் சொருகலாம் அப்படின்னு. ஓ, இப்படி எடுத்து இப்படி சொருகுனா வாங்க சொருகலாம். இங்க பாரு, வாங்க சொருகலாம். பாக்குறவங்களுக்கு
பாக்குறவங்களுக்கு துணியெல்லாம் சரி பண்றான்னு தெரியுமா ஒழிக்க அந்த ஆணுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும் பானு கூப்பிடுறான்னு. அடி பொடி பொடி சிறத்தே விடியா அப்படியெல்லாம் சொல்லாத. சரி ஓகே விடுமா. அதாவது என்னுடைய குலத்தில பெண்ணாக பிறந்தா அவங்கள பொத்தி பொத்தி வளர்ப்போம். நீங்க வளர்ப்பீங்க. பாலு பிஸ்தா என்று சொல்லக்கூடிய சொல்லு என்னமா கொடுத்து வளர்ப்பீங்க. நல்ல என்னமா கொடுத்து பாலு வெண்ணெய் தயிர் கட்டி கட்டியா போட்டு மெதுன்னு வளர்ப்போம். வளர்ப்பீங்க. ஒன்ன மாதிரி ஆம்பளையா பிறந்துட்டா அப்படியே குஞ்சு பிடிச்சி நசுக்கி சாப்பிடுச்சு போவோம். அப்படி நசுக்கி விடுவோம். அதுக்கு சாப்பிடல அப்படின்னா கள்ளிப்பால் எதுக்கு இருக்குது அதை ஊத்தி கொண்டு விடுவோம். அதுக்கும் தீரல அப்படின்னா நெல் இருக்குது பாரு நெல்லு. நெல்லு 4 அள்ளி போட்டா பவுக்குன்னு போயிருவான். அப்ப பவுக்குன்னு போவ நீ போலீஸ் சொல்லி துமுக்குன்னு போ. எந்த போலீஸ் எந்த போலீஸும் ஏற முடியாது. நீ வாங்க சொருகுல அப்படின்னு. அதாவது என்னுடைய கண்ணை பாத்தியா? என்னுடைய கண்ணழக பார்த்து ஆமா காந்த கண்ணழகி காந்தாமணின்னு சொல்லுவாங்க. ஆமா காந்த கண்ணு மாதிரி தெரியல. கோட்டை குடிச்சு குடிச்சு கண்டு செவந்த போய் கிடக்க மாதிரி அப்படி எல்லாம் சொல்லலாம். சரிடி தேவடியா அப்படி கூப்பிடாத. சரி ஓகேமா. அப்படியாக இருந்தாலும் எங்க தொழிலுக்கு அரசனா வந்தபடியும் நாங்க நினைச்சா ஆண்டி ஆக்குவோம். ஆண்டி ஆக்குவீங்க. ஆண்டியா வந்தபடியும் அரசனாக்கி நாங்க அழகு பார்ப்போம். சரி சரி. அப்படி தாசி தொழில் செய்து வந்து கொண்டிருந்தாலும் அம்மா என்னுடைய இத்தனை நாளா என்னுடைய தாயும் இருந்தாங்க. 3 தாய்மார்கள் இருந்தாங்க. அப்புதாசி குப்புதாசி சுப்புதாசி என்று சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு வயசாகி போச்சு. அதாவது அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு என்னுடைய காசு இல்ல. அது மட்டும் இல்லாத இந்த தங்க வளையல் தோடு எட்டுச்சூடி எதுல வந்ததுங்கிற எல்லாமே இதுலதான் வந்தது. ஆமா இந்த புடவை இதெல்லாம் எதுல வந்ததுங்கிற ஏய் இது எல்லாமே இதுலதான் வந்தது. எல்லாமே இதுலதான். ஆமா ஒண்ணு கூட சம்பாதிக்கல. அது ஓபி சக்தி போடுற பைத்தியக்காரா. ஓபி சக்தி போடுறது அப்படி எல்லாமே இதுலதான் வந்தாலும் அம்மா என்னுடைய தாய்க்கு மிகவும் உடம்பு நிலை சரியில்லை. அதனால அவங்களுக்கு செலவு பண்ணி காசே இல்ல. இத்தனை நாளா ஒரு 5க்கு 10க்கு 100க்கு 50க்கு போயிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா முருங்கை மரம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் படக்குன்னு ஒடிஞ்ச ஏக வீட்டுக்கு போறேன். இதுக்கு மேல புடிச்சா புளியங்கோம்பா பிடிக்கணும். இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு செத்தே போயிடணும். சாபுலத்தையோட நிறைய பேர் குடும்பம் பிழைக்கும். என்னடா அப்படி சொல்றேன்? இத்தனை நாள் நீ வந்து முருங்கம் பிடிச்ச அதனால ஒன் போச்சு. நீ புளிக்கம் பிடிக்க போற. ஆமா நீ புளிய பட்டு போய் போலாச்சு போலாம். சரி நீ நாளும் அழகாதான் இருக்கிற. வாவ எங்க தொழிலுக்கு தான் வெங்காயத்துக்கு ஏண்டி போடி நான் வரமாட்டேன். 3 மாசம் எல்லாம் பண்ணி விட்டுறோம். வந்துரு. நீ ஒரு பெண் தானே. அப்படியாக இருந்தாலும் நான் எங்க வசித்து வருகிறேன். அதாவது கண்ணமாபுரி தேசம் வடக்கு வீதியில இந்த தாசி பெண்கள் அனைவரும் நாங்க வாழ்த்து வருகிறோம். ஆமா அப்படியாக இருந்தாலும் இத்தனை நாள் பிடிச்சதெல்லாம் முருங்கொம்பா போச்சு. இதுக்கு மேல பிடிச்சதெல்லாம் புளியங்கொம்பா பிடிக்கணும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது கண்ணமாபுரி தேசத்திய அரசர் அதாவது கனகராஜராமே. ஆமா கண்ணமாபுரி சுடுகாட்டுல வந்து வர கண்ணமாபுரி தேசம் அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகாம். எங்கேயோ அந்த கானகத்துக்கு வந்து வேட்டையாடிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாராம். அதனால அவரை சந்திக்கணும். அவரை அதுக்கு மேல நீ அங்க வந்து நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு போல். அப்படியா? போயிட்டு கருப்பு மூடாம அமைத்து நான் இருவருடைய சத்தியில நான் நித்திரை ஆகிறேன். காவல் நிலையமாக இருக்கணும். நான் சொல்லாம யாரும் உள்ள விடக்கூடாது. உங்களை கேட்கணும் உள்ள விடணும். அதான் யாரு யாரா உச்சார கவனமாக இருக்க வேண்டும். நித்திரையாகினாரா
பேஜார் ஆ மகாராஜார் ஆ பாத்துடா பேஜார் பாத்துடா மச்சான் மகாராஜார் பாத்துடா மச்சான் பாத்துடா பேஜார் மகாராஜார் பாத்துடா பேஜார் மகாராஜார் கூமாம்பட்டி என்ன பண்றீங்க? ஏ மந்திரி மகாராஜார் எங்க மகாராஜா உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படியா? மகாராஜா நான் யாருன்னு தெரியுமா? மலையாள பகவதி மலையாள ஜக்கம்மா ஓடியா ஓடியா ஏட்ட விரிக்கிறான் மகாராஜா பாடி ஏன் போயிட்டே இருக்கிற? எனக்கு ஒரு இருபறாரு மகாராஜா கூட பேஜார் அடியே இருந்தாலும் நான் யாருன்னு தெரியுமா? அதாவது இந்த கண்ணமாபுரி தேசத்துல நாட்டியம் ஆடி அதன் மூலம் வரக்கூடிய உதவி பொருட்களை வைத்து பயிர் வளர்க்கக்கூடிய நாட்டிய மாதர்கள் வந்திருக்கிறார் என்று சொல்லு. மன்னன் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். நாட்டியம் ஆடி பரிசுகளை பெறுவதற்காக வந்திருக்கிறேன். ஏதாவது கேட்டு ஒரு வாய்ப்பு வாங்கித்தாங்க. அவ்வளவுதானா? சரி இருங்க எங்க போனாலும் சொல்றேன். மகாராஜா கும்பிடம் சார் கவலை மகாராஜா கும்பிடம் என்னப்பா மகாராஜா நம்மளுடைய நாட்டு சன்மாபுரி தேசத்துல ஒரு பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு பெண் நாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணாமா. சரி அந்த பெண் பேசாம முக்கியமான நாட்டியம் ஆடக்கூடிய பெண் அந்த நாட்டியம் ஆடக்கூடிய பெண் தங்களிடத்தில் நாட்டியம் ஆடி பரிசுகள் பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். மாதவா சுவாமி என்னோடு சிறிய வயதிலிருந்து நீ இருக்கிறாய். இதோ கல்யாணம் செய்த நாள் முதலாக இதனால் வரையுமே என் மனைவி கனகவலியை தவிர வேறொரு பெண்ணை நான் எடுத்து பார்த்தது கிடையாது. இதோ பார்த்தவர் எல்லாம் எனக்கு அக்கா தங்கை போல நினைக்கக்கூடியவனாயிற்று. அதனால இதோ இந்த பெண்ணானவள் இதோ பொண்ணும் பொருளும் வாங்க வந்திருக்கிறார். இதோ நாட்டியமாவது என்ன நாட்டியம் ஆட வேண்டாம். அதனால அவளுக்கு தேவையான பொண்ணு பொருளை கொடுத்து சீக்கிரமாக அனுப்பப்பா. போய் வா பாப்பா. எங்கடி வரைக்கும் வலிக்குது? நீ நாட்டியமெல்லாம் ஒண்ணும் ஆட வேண்டாம். நீ பொண்ணு பொருள் தரோம் நீ வாங்கிட்டு உங்க நாட்டுக்கு போ. அதெல்லாம் முடியாது. உழைக்காம எந்த ஒரு ஊதியம் உடலில் தங்காது. இது எப்படி தெரியுமா இருக்குது? பிச்சைக்காக மாதிரி இருக்குது. நான் நாட்டியம் ஆடாமல் பரிசிலை பெற மாட்டேன். ஒரு வாரம் இப்படி சொல்றாரு மகாராஜா. நண்பா சரி சாமி அந்த அம்மா நாட்டியம் ஆடாம போக மாட்டாங்களாமா. சரி பரிசு வாங்கி ஆகணுங்கிறாங்க. சரி அதனால சாமி நான் உங்களுக்கு புத்தி கேட்க மந்திரி. ஓஹோ அப்படியா? நீங்கள் உங்களுடைய மனைவி தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டீர்கள். ஆமா நான் அண்ணக்காவடி சாட்சி பிச்சைக்காரன். என் பொண்டாடி பார்த்து ரொம்ப வருஷம் போச்சு. அதனால சாமி நீங்கள் இருங்கள். அந்த அம்மா நாட்டியம் ஆடுவதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்லையப்பா என்னோடு நீ இருக்கிறாய் அல்லவா? நீயும் என்னை போல் தான் இருக்க வேண்டும். உன் மனைவியை தவிர வேறு யாரையும் பார்க்க கூடாது. உன் மனைவியை தவிர வேறு யாரையாவது பார்த்தால் உன் மனைவி மத்தாலக்காரன் பார்த்து விடுவான். அவள் லட்டுப்புகிறாள் இருக்கிறாள். அப்படியா? சரி கவலைப்பட வேண்டாம். இதோ நாட்டியம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சீக்கிரமாக போச்சொல். வேண்டாம் சொன்னா முடியாது. நான் ஆடியேதான் தீருவேன். அந்த பெண்ணானவள் என்ன சொல்கிறார்? நாட்டியம் ஆடியன் தீருவேன். ஓ எந்த ஒரு தொழில் செய்து விட்டு அதுக்கு உண்டான சன்மானம் வாங்கினால் மட்டுமே அது உழைப்புக்கு தகுந்த ஊதியம். அது வேற ஏதாவது வாங்கினால் பிச்சை என்று சொல்கிறார்கள். சரி அப்படி என்றால் நம்மால் ஒரு கலையானது அழியக்கூடாது. நாட்டியத்தை ஆட சொல். ஆகட்டும். சரியான அழகு தேவடி அழகு அழகு தேவதையே உன் நாட்டியத்தை மகாராஜா முன் ஆடும். ஆடும் ஐயா. ஆகட்டும் அம்மா. வணக்கம். ஆகட்டும். என் சாமி சளி பிடிச்சிட்டு அப்படிதான் இருப்பாரு. நீ ஆடும். நடனத்தை ஆரம்பிக்கலாமா? மகாராஜா மன்னிச்சு நகர மாட்டேங்கிறோம். மியூசிக் அவனே. come on
தெருவுல போட்டுக்கிட்டேன். இதோ இந்த பெண்ணானவர் இந்த அம்மையார் ஆதி நடனமானது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருக்கு தேவையான புரியுது. என்னடா நீங்க என்ன பண்ணீங்களா? சத்தம் போனா வந்து தம்பின்னு சொல்ற முடியுது. என்னடா வந்து பார்த்தா சொன்னேன். சத்தம் போனீங்கன்னா கோமாரி பெரியமாரியா கோயிலுக்கு வெட்டி போடுவாங்க. ஐயா இது வரும். அம்மா நீங்கள் ஆடிய நடனமானது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதோ என்னாலும் அளவுக்கு இதோ பொண்ணும் பொருளும் தவிர பெற்றுக்கொள்ளும். இருந்தாலும் ஒரு விஷயம், உங்களுடைய பெயர்? என் பெயரா? என் பெயரோ கனகராஜன். அப்படியா? ஆமா. சரி இருக்கட்டும். இருந்தாலும் என்ன சொல்றீங்க? இதோ நீங்கள் ஆடிய நாட்டியமானது சிறப்பாக இருந்தது. இதோ அதற்கு உண்டான சன்மானம். ஐயா இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு நிபந்தனை. அனைத்து நாட்டு அரசுகளிடத்தில் நான் ஆடினால் என்ன தெரியுமா நிபந்தனை? அதாவது நான் தருகின்ற வெற்றில தாம்பலத்தை உண்டீங்களா? நீங்க தருகிற பரிசை நான் பெற்றுக்கொள்கிறேன். அம்மா, என் மனைவி கையை தவிர வேற எந்த ஒரு பெண்ணினுடைய கையாலும் நான் ஏதொன்றும் வாங்கி சாப்பிடுறது கிடையாது. அதனால என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு ஏதொன்றும் வேண்டாம். சொல்ல அந்த பக்கத்துல உட்கார்ந்து அப்படி என்றால் நான் கூறுகிறேன் வேண்டாம். அப்படி என்றால் எனக்கு பரிசும் வேண்டாம். அப்படியா? என்னடா வம்பாக போய்விட்டது. என்னடா செய்யலாம்? என்ன பண்ணலாம்? விடிய போகிறது. நான் காலையில் லோன் கட்ட போக வேண்டும். என்ன சொல்கிறாய்? ஆமாம். எஸ். ஆமாம். இருக்கட்டும் ஆகட்டும். அதனால சீக்கிரமாக வேற வழி இல்ல. அதை சாப்பிட்டால் மட்டுமே அந்த பெண்ணானவன் போகுவார். வெகு நேரம் ஆகிவிட்டது. சீக்கிரமாக அரண்மனைக்கு போக வேண்டும். என் தேவி ஆகிய கனகவலி காத்து கொண்டிருப்பார். தெரிஞ்சுக்கியா? சீக்கிரமாக போகலாமா? வாங்கடா. அடியே, அதாவது என்னதான் செஞ்சாலுமே அவர் மடி மாட்டிக்கிறாரு. படியாளிகளை படி வைக்க என்னுடைய பாட்டி ஒரு குப்புதாசி மை வச்சிருக்கிறாங்க. மகினா சும்மா மகி இல்ல, ஆடாத ஆண்களையும் ஆட வைக்கும். ஆமா, படியாத ஆண்களையும் படிய வைக்கும். அப்படி அஞ்சன மை இருக்குது இல்லையா? அந்த அஞ்சன மை இந்த வெத்தலை பாக்குல வச்சு தரேன். குடுத்துரு அவர்கிட்ட. குடுக்கல அப்படின்னா உன்னை நான் கொண்டு விடுவேன். என்னுடைய தோழி தானே, என்ன பண்ணி சொல்ற? இதெல்லாம் உதவி எல்லாம் செய்ய உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குது. 25,000 அதனால நான் தரத அப்படியே கொண்டு கொடுத்துறேன். சரியா? மகாராஜா தரணுமா? அப்படியே கொடுத்துரு. ஆமா, நான் சாப்பிட்டுமா? ஐயோ, நீ சாப்பிடாத, அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். மகாராஜா, அந்த அம்மாள் கொடுத்த பரிசு ஆகட்டும். என்னடா என் உடம்பில் எல்லாம் ஏதோ ஒரு மாற்றமாக இருக்கிறது. இதுவரைக்கும் தான் இது போல இருந்து கிடையாது. என்னவென்று தெரியவில்லையே. இந்த வெற்றிலை பாக்கு போட்டு அந்த எச்சியை முழுக ஏதோ ஒரு புதிதான ஒரு ஆணவம் அப்படிங்களா அந்த மாதிரி இருக்கிறது. ஆமா, அந்த பெண் ஒருவர் இருந்தார்லவா? பொம்பளை சோக்கு கேக்குது. பொம்பளை சோக்கு ராஜா. ஆஹா ஆஹா
புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கடையாக, பருவம் ஒரு கனவாக போர் துடுக்க பிறந்தவா கண்ணே. மலர்வாளை குறையிருக்க மச்சம் உண்டு வழிக்க படைத்தவனின் திறமை எல்லாம் என்னவென்று நான் பறிப்பேன் கண்ணே. உன் மீது சந்தன வாசனம் ஜவ்வாது வாசம் வீசும் என்று பார்த்தேனே, என்னடி கோற்று மானிற்று வாசம் அடிக்கிறதே கண்ணே. ஒரு வாரமாக சரி, அதனால் கோட்டை குடித்து விட்டு 60 அடி கூந்தல் இருந்தது. ஆமாம், 1/2 அடி கூந்தல் இருக்குது. ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி பள்ளியில் போய் மொட்டடித்து விட்டு வந்தேன். அப்படியா கண்ணே? உன் பொண்டான வாயால என்னை அத்தான் என்று கூப்பிடு. குயில் கூவது போல் இருக்கும் என்று பார்த்தேனே, காட்டெருமை கத்துவது போல் தெரிகிறது. உன் வாயோடு வாய் வைத்து இச்சி இச்சி ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? ஆஹா, இதை போல ஒரு பெண்ணை நான் இதுவரையில் பார்த்தது கிடையாது. 1000 நாவு படைத்த 1000 சேடனாலும் அழகை வர்ணிக்க முடியாது. பொண்டாட்டி பொண்டாட்டி அவரையே நினைச்சுட்டு இருந்தேடா. இந்த கல்யாணம் செய்தால் அவரை கல்யாணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கோமாளி இன்னிடத்திலே தூக்கு போட்டு தொங்க வேண்டும். கோமாளி தான் உங்களுக்கு இழுச்சுவா விடிய விடிய. மகாராஜா, நான் மந்திரி கூறுகிறேன். என்னவென்று? தப்புங்க. போடா. என்னோட தப்பு? சாமி, நம்ம அரண்மனைக்கு போலாங்க. அரண்மனை கிடக்கிறாள், அவள் கிடக்கிறாள் கிழவி. பாடுற கலர் பாடுற எப்படி தக 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 தகன்னு. ஐயோ, இத்தனை நாள் ஆம்பளையே பார்த்ததில்லையே. பழைய துணி அல்ல, என்னுடைய ஷோக்ஸ். எனக்கு அறவா பிடிக்காது. நாடாளக்கூடிய மன்னனுக்கு தேவையில்லாத வேலை. நாடாளு மன்னாக இருந்தால் நானும் ஒரு வக்கனை. 1000 நாவு படைத்த 1000 சேவலால் மறுக்க முடியாது. ஐயோ வினிதா, ஐயோ கண்ணழகி. ஐயோ, பாடி கண்ணனுக்கு கண்டார் ஓடி. ஆமாம், உன் பெயர் என்ன? என்னுடைய பெயரா? என்னுடைய பெயர் காந்த கண்ணழகி காந்தாமணின்னு சொல்ல மாட்டேன். பேரு சொல்லு. பேரு காந்த ஒரு சந்தோஷம். அவள் பெயர் காந்த கண்ணழகி. காந்த காந்தா காந்தா பேர் போட்டு பாத்தியா? என் பேர் கனகராஜன். அவன் பேர் காந்தாமணி. அடே
போய் சொல்லி மைக்கிட்டோம். இதுக்கு மேல இருந்தா இந்த மன்னன் வேற மாதிரி வழி மாறிடுவாரு. எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? அவரும் முடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுனால நானும் போயிருக்குமா? பாபா அப்புறம் குளிக்காது பிஞ்சு கத்திரிக்கா ஒப்பக்கிட்ட சொல்லி சொத்த கத்திரிக்கா பாபா 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 உன் பேர் காந்தாமணி சொன்னாயே இங்குதான் இருக்கிறாயா? உங்களுடைய பெயர்? என் பேரோ தொட்டு விட்டார். சாமி உங்களுக்கு வயிறு தெரியவில்லை. நீங்க அரண்மனையில் இருங்கள். ஐயோ அது என்னிடமிருந்து வந்தது கிடையாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னால் முடியாது சின்ன பையன். அதாவது உங்களுடைய பெயர் கனகராஜன். இந்த கனகமாவளி தேசத்தின் மன்னனே நான் தான். அப்படியா? சரி இருந்தாலும் இருக்கட்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கேட்டா? திருமணம் கல்யாணம் கல்யாணம் இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. யூடியூப்ல என்ன கல்யாணம் ஆகல இல்ல ஐயா வீட்டுல அப்படியா அப்படியா போகலாமா? எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஐயா கரும்பும் காசக்கூதையா சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியா? அசக்கு பொசுக்கு ஆம்பளைங்கனால அரைமுட்டின்னு நிரூபிச்சிருக்கீங்க. அப்படிதானே? மரிவரியா சேலை கட்டி வருவாளா மாப்பிள, வந்தோடனே நோட்டி விட்டு போவாளா மாப்பிள? அப்படி சொல்றீ கோழி பக்குன்னு தம்மு புண்ட பக்கு ஆசையா ஒரு பொண்ணு வந்து பேசிட்டாலே அப்படின்னு சொல்லி பஞ்சனை கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட முடியாது. திருமணம் ஆகுன்னு சொன்னீங்கல்ல, நீ திருமணம் செய்யுங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம். அப்படி என்றால் இருவரும் கல்யாணம் செய்ய வேண்டுமா? கல்யாணம் செய்வாங்களா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? அதாவது நல்ல ஒரு பெரிய நாடு நகரம் அனைத்தும் வைத்து நாட்டு அரசர்கள் நாட்டு குடிமக்கள் அனைவரும் உண்மையாக எனக்கு திருமணம் செய்து உங்களோடு வாழ வேண்டும். அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அது உள்ள வாரியே இல்ல வரமாட்டேன். உள்ள வாரி அப்புறம் பேசலாம். அப்படியெல்லாம் இல்ல. ஏய் வரையாடியே விடமாட்டேன். வேண்டாம் விடமாட்டேன். வேண்டாம். என்னடா ஜட்டியோட திட்டிருக்கிற? உங்கள் வேலை முடிந்து விட்டது, என் வேலை முடியவில்லை. பின்னாடி போன யாரோ இருந்தார்கள், அதெல்லாம் வந்து விட்டேன். கிழிச்சட்டியான பொழுது நான் என்ன பண்ணட்டும்? எப்படா கண்ணே காந்தா காந்தா
ஏங்க நான் என் பொண்டாட்டி நான் அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது நாடு இருக்குது, நகரம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குதுன்னு வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா சரி. சக்கரைன்னு ஏட்டில் எழுதி வச்சா அது இனிக்குமா என்ன? இருக்காது. அது எடுத்து வாயில போட்டாதானே அது இனிப்புத்தன்மை என்ன தெரியும். ஆமா. அதனால நாடு இருக்குது, நாடு இருக்குதுன்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? நாடு கூட்டிட்டு போவாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம், சரச உல்லாசமாக இருக்கலாம். சரசு கூட இருக்கா, குப்பாய கூட இருக்கு. ஏண்டா போய் நாட்டுக்கு போலான்னு சொல்றான். ஆயா வீட்டுல வேற அவர் இருப்பாளே. ஆயா என்ன பண்றது? டேய் முக்கா கடை தாண்டியாச்சு. என்ன காவாச்சு என்னன்னு பாத்துட்டு வாடா. அவங்க மூடிக்கிட்டு போலாங்களா? போகலாமா? புறப்படுங்க. போகலாம்.